السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وهو العزيز الغفور. قال نبينا صلى الله عليه وسلم: أكثر من ذكر هادم اللذات أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்குரிய அருமையான அல்லாஹ் நல்லடியார்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையிலே சொல்லி காமிக்கின்ற பொழுது, அல்லதி ஹலகல் மௌத்த வல் ஹயாத், அந்த ரப்புல் ஆலமீன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், இறப்பையும் பிறப்பையும் படைத்திருக்கின்றான். மௌத்தையும் ஹயாத்தையும் அல்லாஹ் படைத்திருக்கின்றான். எதற்கு தெரியுமா? லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களில் சாலிஹான அமல்கள் நல்ல அமல்கள் யார் செய்கிறார்கள் என்பதை சோதிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மௌத்தையும் ஹயாத்தையும் படைத்தான் அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதனுக்கு வாழ்க்கையும் கொடுத்து மௌத்தையும் கொடுத்திருக்கான் என்று சொன்னால், இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது யார் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் முழுமையான முறையில் கட்டுப்பட்டு சாலிஹான அமல்கள் செய்கின்றார்களோ, நற்காரியங்கள் யார் செய்கின்றார்களோ அவர்கள் வெற்றி பெற்றவர்கள். நற்காரியங்கள் செய்யக்கூடியவர்கள் யார் என்பதை சோதிப்பதற்காக வேண்டித்தான் நான் ஹயாத்தையும் மௌத்தையும் கொடுத்தேன் என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். மௌத்திற்கு முன்னதாக நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் சொல்லித்தர ஒரு இடத்துல மனிதன் சொல்லுவான், ஹத்தா இதா ஜா அஹதஹுல் மௌத் ஃபயகூலு, மௌத்துடைய நேரம் வருகின்ற பொழுது மனிதன் சொல்லி காமிப்பான், லஅல்லி அஅமலு சாலிஹா, யா அல்லாஹ் என்னை என்ன செய், திரும்பவும் துன்யாவுக்கு அனுப்பியா அல்லாஹ், என்னை துன்யாவுக்கு என்னை திரும்ப அனுப்பியா அல்லாஹ். ஏன் தெரியுமா? லஅல்லி அஅமலு சாலிஹா ஃபீமா தரக்த், இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது நான் விட்டு வந்த நல்ல அமல்களை இனிமேல் நான் என்ன செய்கின்றேன், அதிகமாக செய்கின்றேன் யா அல்லாஹ். அதனால என்னுடைய மௌத்தை கொஞ்சம் நினைஞ்சிரு, கொஞ்சம் பிற்படுத்தியா அல்லாஹ், என்னை துன்யாவுக்கு திரும்ப அனுப்பியா அல்லாஹ் என்பதாக மனிதன் சொல்லுவான். அல்லாஹ் சொல்லி காமிப்பான், கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, உன்னுடைய பேச்சு எல்லாமே வெறுமனை பேச்சு, எல்லாமே வெற்றி பேச்சு என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுத்து சொல்வான். சொல்லிக்கான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. மௌத்துடைய நேரம் மனிதனுக்கு வருகின்ற பொழுது, இந்த மௌத்து நம்மை அணுகுகின்ற பொழுது, இந்த ஆன்மா அல்லாஹ்விடத்தை சொல்லி காமிக்கும், யா அல்லாஹ் என்னுடைய அஜலை, என்னுடைய தவணை பிற்படுத்தியா அல்லாஹ், என்னை நீ எங்கிருந்து கொண்டு வந்தாயோ அந்த துன்யாவுக்கு நீ திரும்ப அனுப்பியா அல்லாஹ். ஏன் தெரியுமா? இனிமேல் நான் என்ன செய்கின்றேன், அதிகமாக நான் என்ன செய்கின்றேன், நல்ல அமல் செய்கின்றேன் யா அல்லாஹ், உனக்கு பிடித்தமான வாழ்க்கையை வாழ்கின்றேன் யா அல்லாஹ் என்பதாக அந்த ஆன்மா சொல்லி காமிக்கும். அந்த பேச்சு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, நீ உன்னுடைய பேச்சு வெற்றி பேச்சு, தேவையில்லாத பேச்சு என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுத்து சொல்லி காமிக்கின்றான். இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது மௌத்திற்கு முன்னதாக எல்லா விதமான சாலிகான அமல்களையும் நல்ல அமல்களையும் செய்து முடிக்க வேண்டும் என்பதை இந்த ஆயத்து நமக்கு அழகாக படமெடுத்து சொல்லி காமிக்கின்றது. ஒரு மனிதன் நல்ல சாலிகான அமலை செய்த மனிதன் இந்த உலகத்தை விட்டு அவனுடைய தொடர்பு துண்டிக்கின்ற பொழுது, சக்கராத்துடைய ஹாலில் இருக்கின்ற பொழுது மலக்குமார்கள் சில வருகை தருவார்கள்.
அவனுடைய கண்ணுக்கெட்ட துறை வரைக்கும் மலக்குமார்கள் வருகை தருவார்கள். அந்த மலக் அவரிடத்தில் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய நறுமணங்கள் இருக்கும். அதே போன்று சொர்க்கத்தினுடைய அந்த கஃன் துணியும் இருக்கும். உயிரை வாங்கக்கூடிய அந்த மலக்கு சொல்லி காமிப்பார்கள், ஓ ஆன்மாவே, நல்ல ஆன்மாவே, உன்னுடைய ரப்பினுடைய திருப்தியின் பக்கம், உன்னுடைய ரப்பினுடைய மன்னிப்பு பக்கம் நீ விரைவாக வெளியேறி வா என்று உயிரை எடுக்கக்கூடிய மலக்குமார்கள் என்ன செய்வார்? அனுமதி கொடுப்பார், உத்தரவிப்பார். அந்த உயிர் சுலபமாக வெளியேறி, எப்படி தெரியுமா? ஒரு பாத்திரத்திலிருந்து தண்ணி எப்படி கீழே கவுத்தினா கீழே விழுமோ அதே போன்று சுலபமாக அந்த சாலியான நல்லடியாருடைய உயிர் வெளியே வேண்டும். அந்த உயிரை அந்த சொர்க்கத்தினுடைய கபனில் வைத்து அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திற்கு மலக்குமார்கள் கொண்டு செல்வார்கள். கொண்டு சொல்லுகின்ற பொழுது ஒவ்வொரு வானத்தில் இருக்கக்கூடிய மலக்குமார்கள் அந்த உயிரை பின்தொடர்ந்தே செல்வார்கள். அதே போன்று மலக்குமார்கள் கேட்பார்கள், இந்த நல்ல நறுமணம் இருக்கின்றதே, நறுமணம் அருமையாக இருக்கின்றதே, இந்த உயிர் யாருடைய உயிர் என்பதாக மலக்குமார்கள் கேட்பார்கள். அப்பொழுது சொல்லப்படும், எப்படி தெரியுமா? இந்த உலகத்தில் எப்படி அவருக்கு பெயர் கொண்டு அழைக்கப்பட்டதோ, இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது அவருடைய பெயர் என்ன பெயரோ, இன்னாருடைய மகன் இன்னார் என்பதாக துன்யாவிலே அவர் அழைக்கப்பட்ட பெயரை கொண்டே சொல்லப்படும் என்பதாக நமக்கு சொல்லித் தருவார்கள் அண்ணல் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இறுதியாக ரப்புல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிப்பான், என்னுடைய அந்த அடியானுடைய நல்ல மகள் சாலிஹான அமல் அத்தனையுமே நீங்க என்ன செய்யுங்கள், இல்லீன் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த சொர்க்கத்தில் சாலிகங்களுடைய அமல்கள் பதிவு செய்யப்படுமே, அந்த பதிவேட்டிலே பதிவு செய்துவிட்டு அவருடைய ரூஹை திரும்ப எங்கே செல்லுங்கள்? மன்னரைக்கு கொண்டு செல்லுங்கள். ஏன் தெரியுமா? விசாரணைக்காக வேண்டி திரும்ப என்ன செய்யுங்கள்? மன்னரையில் என்ன செய்யுங்கள்? அவருடைய உயிரை கொண்டு செலுத்துங்கள் சொல்லி காமிக்கப்படும். அதே போன்று அந்த நல்லடியார் அடக்கப்பட்டிருக்கின்ற அந்த மண்ணறையிலே அந்த உயிர் திரும்ப என்ன செய்ய கொடுக்கப்படும். கேள்விகள் கேட்கப்படும். மன் ரப்புக்கே, உன்னுடைய ரப்பு யார்? உன்னுடைய தீன், உன்னுடைய மார்க்கம் எது? உன்னுடைய நபி யார் என்று சொல்லி காமிக்கின்ற பொழுது அவர் சொல்லுவார், சாலிகான அமல்களை செய்த அந்த சாலியின் நல்லடியார் சொல்லி காமிப்பார், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய இறுதி நபியாக எனக்கு அல்லாஹ் அனுப்பியதை சொல்லி காமிக்கின்ற பொழுது எப்படி தெரிந்து கொண்டா என்று கேட்பார்கள் மலக்குமார்கள். நான் குர்ஆனை அதிகமாக ஓதினேன், நான் என்ன செய்ய உண்மைப்படுத்த சொல்லி காமிப்பார். இறுதியாக அல்லாஹ் சொல்லி காமிப்பான், இந்த மனிதருக்கு சொர்க்கத்தினுடைய விரிப்பை நீங்கள் விரியுங்கள், அதே போல சொர்க்கத்தினுடைய வாசலை திறந்து வையுங்கள். அந்த வாசல் மூலமாக அவர் சொர்க்கத்தினுடைய அந்த கஸ்தூரி வாடையை, மனமிக்க அந்த வாடையை நுகருவார், அதிகமாக நுகருவார். அதே போன்று அவருடைய கண்ணுக்கெட்டு தூரம் வரைக்கும் அவருடைய கபரு சலாமாக்கப்படும். உடனே சொல்லி காமிப்பார் அந்த நல்லடியார், அகீமுஸ்ஸா யா அல்லாஹ், யா அல்லாஹ் கியாமத் நாளை சீக்கிரமாக கொண்டு வா யா அல்லாஹ், அந்த சொர்க்கத்திற்கு என்ன செய்ய வேண்டும்? விரைவாக செல்ல வேண்டும் யா அல்லாஹ் என்பதாக சொல்லி காமிப்பார் அந்த நல்லடியார். இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது யார் நல்ல அமல்கள் செய்கின்றார்களோ, இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது, இந்த அற்பமான உலகத்திலே வாழுகின்ற பொழுது யார் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பிடித்தமான வாழ்க்கையை வாழுகின்றாரோ அப்படிப்பட்ட மனிதர் சொல்லி காமிப்பார் அந்த மன்னரையிலே, அகீமுஸ்ஸா யா அல்லாஹ், யா அல்லாஹ் அந்த கியாமத் நாளை சீக்கிரமாக என்ன செய்வாயாக, கொண்டு வருவாயாக யா அல்லாஹ். ஏன் தெரியுமா? அந்த சொர்க்கத்துக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? செல்ல வேண்டும் யா அல்லாஹ் என்பதாக நல்லடியார்கள் சொல்லி காமிப்பார் என்பதாக நமக்கு சொல்லித் தருவார்கள் அண்ணல் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த பாக்கியம் யாருக்கு மட்டும் தான்? இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் யார் முழுமையான முறையில் கட்டுப்பட்டு வாழ்கிறார்களோ அவர்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளை, வணக்க வழிபாடுகளை சரியான முறையில் எந்த ஒரு குறையில்லாமல் யார் நிவர்த்தி செய்திருக்கிறார்களோ அந்த நல்லடியார்கள் மட்டும்தான் இப்படி ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கிறார் என்பதாக நமக்கு சொல்லித் தருவார்கள் அண்ணல் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால்
இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள், மனிதர்களுக்கு செய்யக்கூடிய உரிமைகள், அதே போன்று என்னென்ன சாலிகான அமல்கள் இருக்கின்றதோ அத்தனை அமல்களையும் நாம் ஒன்றை கூட விட்டுவிடாமல் அத்தனையும் செய்ய வேண்டும். அதற்காக வேண்டி நம்முடைய உடல் உழைப்பை அதிகமாக உழைக்க வேண்டும். ஏன் தெரியுமா? இங்கே கஷ்டப்பட்டோம் என்று சொன்னால் சொர்க்கம் நமக்கு என்ன செய்யும்? லேசாக கிடைக்கும். இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது சாலிகான அமல்களை செய்கின்ற பொழுது குறுக்கீடுகள், நிறைய நெருக்கடிகள் ஏற்படும். அத்தனையும் சகித்துக் கொண்டு யார் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது சாலிகான அமலை செய்கின்றாரோ அவருக்குத்தான் இம்மையிலும் வெற்றி, மறுமையிலும் வெற்றி. மறுமைக்கும் இம்மைக்கும் இடைப்பட்ட வாழ்க்கை, மன்னர்களும் வெற்றி. அந்த வெற்றி நமக்கு வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையை இனிமேலாவது சரியான முறையிலே, சாலியான முறையிலே நம்முடைய வாழ்நாளை கழிக்க வேண்டும். இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது அல்லாஹ்வும் ரசூலும் எப்படி நம்மளை வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறார்களோ அந்த வாழ்க்கையின் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை முழுமையான முறையில் அர்ப்பணிக்க வேண்டும். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழும் காலமெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற ஏகத்துவ கலிமாவை வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற ஏகத்துவ கலிமாவை சொன்னவர்களாக நம்முடைய ஆன்மா பிரிவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. மன்னரையில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு லேசான முறையில் பதில் சொல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்தல் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.